ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறதுக்கு ஆரம்பித்தது இப்ராஹிம் ட்ராவோர், பர்கினோ ஃபாசாவுடைய அதிபர். அவரை பற்றி தான் பேசணும். அவருடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பேசணும். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவர் எந்தளவுக்கு அவருடைய நாடான பர்கினோ ஃபாசாவில் எந்தளவுக்கு க்ரோத் டெவலப் பண்ணியிருக்காரோ, அவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, ஈரானுக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கோம். அவங்க கேட்டால் கட்டாயமாக நம்மளோட இராணுவ படையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யாருமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோட அந்தளவுக்கு கூட்டில் இல்லைங்க. இப்போ ஈரானோட அஃபீஷியல்ஸும் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஏர்க்ராஃப்ட் வாரியர்ஸ் வழியாகவும் இது வழியாகவும் பர்கினோ ஃபாசாக்காக மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட்டுங்க. இப்போ இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட்டு. ரெண்டாவது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நைஜீரியன்ஸ். ஈரானும் ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் ஒரு காலத்தில் நைஜீரியாவுக்குள்ளே இருந்து அவங்களுக்கான ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே போனதுக்கப்புறமேட்டும் இவங்க ஈரான் கூட மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஈரானுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈரான் அவங்கக்கிட்ட கேட்டது பார்த்திங்கன்னா யுரேனியம் அப்போது ஒரு 300 கிலோ வரைக்கும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 56 மில்லியன் வரைக்கும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தரத்துக்கான டீலும் பேசி முடிச்சிருக்காங்க. ஈரான் அவங்களுக்கு ட்ரோன்ஸ் மற்றபடி அவங்களோட ஏர்க்ராஃப்ட் வாரியர்ஸ் வழியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக மாலி இவங்களும் இப்போ ஈரானுக்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஈரானுக்கிட்ட இருந்து அந்த ஏர்க்ராஃப்ட் ட்ரோன்ஸு அப்புறமேட்டு கூட்டு இராணுவ பயிற்சி இதுக்கான இதில் அவங்க கூட ரெடியாக இருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி ஈரானுக்கு உதவி பண்ணுறோம், அவங்களோட சோல்ஜர்ஸ் வரைக்கும் அனுப்பி இது பண்ணுற வரைக்கும் ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கவசரம் அவங்க கேட்டிருக்கிறது, மாலியில் பார்த்திங்கன்னா அந்த வளங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. தங்கம் எடுத்துகிட்டா அதுவும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு யுரேனியம் போன்ற வர்த்தக ரீதியான மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை இவங்களும் எந்த 2 நாடுகளும் சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகிட்டு இருக்குங்க. இதுதான் இந்த 3 நாடுகள். ஃபஸ்ட் யார் சொன்னால் பர்கினோ ஃபாசோ, அடுத்தது பார்த்திங்கன்னா நைஜீரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்கன்னா மாலி. இந்த 3 நாடுகளுமே இப்போ ஈரானுக்கு உதவுறது தயாராக இருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஈரான் கூட நிற்கிறது ரஷ்யா நின்றுட்டுருக்காங்க. அதனால் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு பர்கினோ ஃபாசாக்கு இருக்குது. ஏன்னா பர்கினோ ஃபாசாக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக ரஷ்யா நிற்பாங்க. அதனால் இவங்க டேரெக்டாக இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈரான்லேருந்து பேசி முடிச்சிருக்காங்க. நம்ம இராணுவ அடிப்படையில் உதவி பண்ணுறதா நம்ம இப்ராஹிம் ட்ராவோர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் ஏர்க்ராஃப்ட் வாரியர்ஸ் இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு சமநிலையில் உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட நாங்கள் இனிமேல் ஷேர் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லி ஈரானும் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த வார் அப்டேட்டு. இதை பற்றின மேலும் அப்டேட்ஸுக்கு இன்னொரு 1.5 ஹவர்ஸில் நான் இன்னொரு வீடியோ போடுவேன். லைவுக்கோசரம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.